அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் சென்னை கேளம்பாக்கம் அருகேயுள்ள படூர் பகுதியில் உள்ள சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்றான மாரீஸ்வரர் கோயிலின் எவ்வாறு கட்டப்பட்டது என்பதை காண்போம். இக்கோயில் முன்பாடு இடிந்த நிலையில் இருந்தது. 300 ஆண்டுகள் வழிபாடு இல்லாமல் இருந்தது. அதை தற்பொழுது பூசாரி கட்டியுள்ளார். இது மீன் சின்னத்தை கொண்டு இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்க அடிமுடிகிறது. வாருங்கள். நீங்கள் இந்த கோயிலுடைய குருக்கள். ஸோ இந்த கோயிலை பற்றி எப்படி கட்டினீங்க, முதல்ல கண்டிஷன் எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கோவில் பல ஆயிரம் வருஷங்கள் அப்படின்னா பல நூறு ஆண்டுகள் முற்பட்ட கோயிலாகும். பல்லவ மன்னர்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் என்று பெரிய மகான்கள் ஆசிரியர் வாக்குகள் மூலிமா சேகரிக்கப்பட்டது. அப்படி கணக்கு பார்த்தா இந்த கோவில் குறைஞ்சது 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது. ஆசிரியர் வாக்குப்படி சொன்னதுனால, மகான்கள் சொன்னதுனால 3000 ஆண்டுக்கு மேற்பட்ட கோவில் தான் இது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ரவுண்டு தூண் கருங்கல் கோவில். அதனால் பல்லவ மன்னர்களுக்கு முன்ன கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் கல்வெட்டு இல்லைன்னா இதனுடைய சொத்துக்கள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டதுனால இந்த கல்வெட்டு அழிக்கப்பட்டது. கல்வெட்டு இல்லை, ஏன் காரணம் இல்லாததுக்கு காரணம் சொத்து ஆக்கிரமிப்பு பண்ணதுனால இந்த கோவில் பேர் லெட்ஜரில் கொண்டாடாமல் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற 150 வருஷத்துக்கு முன்னே இருக்கிற ரெக்கார்ட்லலாம் இந்த மாரீஸ்வரர் டெம்பிள்னு தான் அடங்கல்ல இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சொத்துலாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டுறோம். ஸோ ரெக்கார்டில் கவர்மெண்ட் இந்த கோயிலே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது கருங்கல் கோவில். திருப்பியும் பொலிவுற்று இதை திருப்பணிகள் சிவனடியார்களுடைய ஒத்துழைப்பில் கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பில் இந்த கோவில் 2002 திருப்பணி தொடக்கம் செய்து 2000 இந்த எளியவன் இந்த கோவில் கட்டுவதற்கு உள்ள சுவாமிகள் இடிந்த நிலையில் இருந்த சுவாமியை அபிஷேக ஆராதனை பிரதோஷம் தினமும் தண்ணி ஊற்றி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கினே இருந்தேன். சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சுக்கினே இருந்தேன். அப்பா அந்த கோவிலை கட்டணும் சுவாமி, இதுக்கு உண்டான நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் இவ்வளோ நாள் 300 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பூஜைகள் நடக்காததுனால இந்த ஆலயம் கேட்பாரற்று பாட்பாரற்று மரம் செடிகள் கொடிகள் புதரண்டு போச்சு. பெரிய விஷஜனுக்கெல்லாம் அடங்கி போச்சு. இந்த கோவிலை கட்டினா வேற செத்துருவாங்கன்ட்டு ஊரில் பயமுறுத்திட்டாங்க. பூதம் அடைஞ்சிடுச்சு, இந்த கோவில் யாரு எடுத்து கட்டுறாங்களோ செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வாக்கே சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆசிரியர் மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ள ஒரு சில பழைய ஆட்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பழைய ஆட்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இது நான் இங்க மட்டும் இல்லை, ஏன் கேட்கறேன்னாக்கா, விண்ணமலம் கோயில் 2 நாள் முன்னாடி போனேன். அங்கே அந்த கோயில் உள்ள போனா 5 தலை பாம்பு நாங்க இருக்குது. போக ஸ்கூல்ல சொல்லுவாங்க, மாஸ்டர் அடிப்பாங்களாம். ஏன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு திரும்ப உண்மையான திருடின உண்மை தெரிஞ்சு போடும் இல்லையா, அதனால நம்ம பயமுறுத்தி வச்சிருக்கோம். பல நாகங்கள் பல விஷஜனுக்கெல்லாம் அங்கே இருந்தது. அதன் கூடவே தான் கல்லை பிரிச்சு எடுத்துட்டு இந்த கோவிலை தனித்தனியா. அது ஒண்ணும் பண்ணல, உங்களை அந்த நாகங்கள் எதுவுமே பண்ணல. அது பாட்டுக்கு இருக்குது. தொழிலாளியும் ஒன்னும் தீண்டல. அது கல்லுலயே போய் படுத்துக்குது. நாங்க ஓட்டி விட்டா கூட அந்த கல்லு கும்பல் சேர்க்கிறோம் இல்லையா, அந்த கல்லு கூடவே அது போயிடுது. திரும்ப இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு யாரையும் ஒன்றும் பண்ணாது, ஓட்டி விட்டு போகாது, வெளியில போகாது. அதுதான் தெய்வ சக்தி. அப்பதான் பாம்பனுடைய மகிமையை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஓடியாந்து யாரையும் கடிக்கல, நம்மளும் அதை கொம்பு எடுத்து ஓடி போய் அடிக்கல. எங்க குருநாதர் என்ன சொல்லிட்டாருன்னா, பாம்புலாம் அடிக்காதீங்க, பூச்சி கீச்சி எதுவுமே அடிக்காதீங்க, எல்லாத்தையும் கொம்பு வச்சு தள்ளி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பாம்பு பிடிக்கிறவங்களை எடுத்து போயிட்டு காட்டுல விட்டுருங்க, இப்படிதான் சொன்னாரு. பாம்பு பிடிக்கிறவங்க கூட அந்த நேரம்லாம் அங்கே இல்லாத போயிட்டானுங்க. இதை பிரிச்சு எடுக்க சொல்ல அந்த சந்துங்கள்ல இருந்த பாம்பு 100 கணக்கில் பாம்பு. நீங்க அது ஒன்றும் பண்ணல, அதே இங்கே தான் இருந்தது. ஒன்று அந்த கல்லு பட்டு தான் அது ஒன்று செத்து போச்ச கண்டி, தலைமையில விழுந்து இதெல்லாம் செத்துத கண்டி. நாங்க கம்பி வச்சியோ கொம்பு வச்சியோ அந்த பாம்புங்களை அடிக்கல. ஏன் சாபம் வந்துடும், கோவில் கட்ட முடியாது. அதனால முன்னோர்கள் சொன்னதுனால அந்த ஒரு உயிருங்க அதுதான் பூஜை பண்ணிருந்ததுன்னு அர்த்தம். ஆமா, அது யாரும் மத்த சொத்து எடுத்துன்னு போல கல்ல பேத்துருவாங்க, அப்படியே இருந்தது. கேட்பாரற்று புதர் கண்டு போய் அவங்க தான் பார்த்துருந்தாங்க சுவாமிய, நம்மளாம் யாரும் வரல. அது எந்த காலத்துல விட்டாங்கன்றத பூஜை புனஸ்காரங்கள் நடக்காம விட்டதே இந்த ஊரே அழிவுக்கு காரணம் அதுதான்.
ம். இந்த கிராமத்துல ஈசானியம் தேர்ந்தெடுத்து கட்டியிருக்காங்க. தையூர்ல 7 சிவாலயம் கொண்ட சிவாலயம். ஓகே, என்னென்ன பேர் அந்த 7 கோயில் பேர்? மரகதாம்பிகை சமேத முருகேஸ்வரர் திருக்கோயில், அழகாம்பிகா சமேத அழகேஸ்வரர் கோயில், பெரியநாயகி சமேத செங்கன்மாலீஸ்வரர் கோயில், அழகாம்பிகா சமேத அழகேஸ்வரர், கோமலாம்பிகா சமேத கோமலீஸ்வரர், கருணாம்பிகா சமேத ஆபத் சகாயேஸ்வரர், தையல் நாயகி சமேத ஜலகேண்டேஸ்வரர் சுவாமி. இவ்வளவு ஆலயங்கள் இந்த ஆலயத்தை இந்த சப்தவிடங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து 6 சிவாலயங்கள் பூஜை நடக்கும். சப்தவிடங்கள் திருவாரூர் மாதிரி, மயிலாப்பூர் மாதிரி சப்தவிடங்கள். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த புண்ணிய பூமி, பெரிய மகான்கள் வாழ்ந்த ஊர். முருகன் விண்ணில போர் புரிந்த ஸ்தலம் அங்க இருக்கு. திருப்போரூர்ல அங்க சுவாமியை கும்பிட்டுட்டு, இங்க இருக்கிற சுவாமி இறைவனை கும்பிட்டுட்டு போய் தான் விண்ணில போர் செய்துதான் வரலாறே இருக்கு. முருகரை இந்த கோயில மாரீஸ்வரர் கும்பிட்டு இருக்காரு. எல்லாரையும் கும்பிட்டு எல்லா கோவிலும் கும்பிட்டு இருக்காரு முருகன். ஒரு கோவில் தான் இல்ல, முருகர் வர்றாருன்னா ஒரே ஒரு கோயிலுக்கு கும்பிடுவாரா? ஊர்ல இருக்கிற கோயில்ல பக்கத்துல தானே இருக்குது. அம்பாள் மெயின், அப்புறம் சிவன் எல்லாருமே கொண்டு வராங்க. சக்தி அம்பாளுடைய சக்தி அறம்பலத்த நாயகி, அறம் காத்த தேவி. அறம் என்றால் உபதேசம், தர்மம் காக்கும் தாய் அவர். அதால்தான் லோகமாதா, பெரிய சக்தி வாய்ந்த வரவளத்த நாயகி அம்பிகை. இந்த பேர் அம்பாள் இல்லாம சுவாமி நந்தி தான் அந்த கோவில்ல இருந்தாங்க. இது எல்லாம் கோஷ்டமூர்த்தி நந்தி தான் பழமை வாய்ந்த. எப்படி சாச்சிட்டு இருப்பார் பாருங்க, தலையை சாச்சி கூட பாரு, வித்தியாசமா இருக்கு, அருமையா இருக்கும். இது அது என்ன சொல்லுவாங்க, முதுகு இதுங்க மொசுல். மொசுலே பிளாட்டா வச்சிருக்காங்க, ரவுண்ட் எல்லாம். அந்த மாதிரி வடிவமைப்பு பெரிய அறிவாளிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த நாள்ல கோவில. அந்த மாதிரி இந்த நந்தி வடிவ வச்சு இந்த கோவிலுடைய தன்மையை கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில்னு கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சுதான் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். இதுக்கப்புறம் தான் இந்த கிராமம்னு ஒண்ணு உற்பத்தி ஆகி கிராமத்துக்கு ஈசானியத்துல தான் வச்சிருக்காங்க. மீதி எல்லாம் இருக்கிறதுலாம் பின்னால வந்த கோவில். அப்ப முதல் உருவான கோயில் இந்த கிராமத்துக்கு, இந்த ஏரியாக்கு உருவான இந்த 7 கோயில முதல் கோவில் நம்பர் 1 சூரியனுடைய வழிபாடு மாரீசன். மாரீசனா சூரியனுடைய பேரை குறிக்கும். அந்த மாரீசன் பேரு வச்சு கிராமத்துக்கே ஈசானியம். அந்த ஈசானியத்துல கிராம பேர் என்ன சொன்னீங்க? தையூர் கிராமம். தையூர் கிராமத்துக்கு இதுதான் கிராமம். ஃபர்ஸ்ட் தலசாயனபுரமா இருந்தது, தலசாயனபுரம். அதுக்கப்புறம் தையூர்னு மாறி இருக்கு. இந்த எளியவன் தான் என் குருநாதர் கிட்ட கேட்டு திருத்தையூர்னு வச்சிருக்கேன். திரு என்பது உயர்வு, அந்த ஊருக்கு புண்ணியமான ஊரு, அதனாலதான் திருத்தையூர்னு வச்சு. குருநாதர் பேரு என் குருநாதர் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரர். நெரூர்ல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. சதாசிவ பிரம்மேந்திரான்னு சொல்லிட்டு அவரு கிபி 9ஆம் நூற்றாண்டுல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். காவிரி ஆற்றங்கரையில கரூர் மாவட்டத்துல நெரூர்ல, கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12 கிலோமீட்டர்ல ஜீவசமாதி இருக்கு. எப்படி இங்கிருந்து அங்கிருந்து இங்க தொடர்பு வந்துச்சு? அடுத்தது இங்க பிறவி எடுத்திருக்காருல மகான். திருவெளிச்சேன் கோவில், மலை புதுப்பாக்கம் மலை ஆஞ்சநேயர் கோவில் எதிரில் திருவெளிச்சேன் ஒரு ஊர்ல சுவாமி கோயில் கட்டியிருக்காரு. அங்கதானே இப்ப ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அவரே சொல்லிக்கிற முதல் பிரிவில் அங்க இருந்து அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்கு தான், அவருடைய வாக்கு சித்தம் தான் இந்த ஆலயத்துக்கு முக்கிய காரணமே. இந்த எளியவன் அங்கதான் போயிட்டு இருந்தேன். இந்த ஊர்ல எல்லாம் பூஜையை முடிச்சுட்டு சுவாமி ஆண்ட. உங்க பேரு சொல்லுங்க? என் பேர் டாக்டர் சிவகுருநாதன். எனக்கு இந்த கோவில் கட்டினதுனால, இந்த பழைய கருங்கல் கோயில புதுமை மாறாம அப்படியே கட்டினதுனால, இந்த ராஜகோபுரம் 5 நிலை ராஜகோபுரம் கட்டினதுனாலையும், இந்த 16 கால் மகா மண்டபம் கட்டினதுனாலையும் இந்த எளியவனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. டாக்டர் பட்டம். அது முன்னாடி உங்களோட தொழில் என்ன செய்யறீங்க? சேவை மனப்பான்மையை வச்சு இந்த முத்தமிழ் கலைஞர் முத்தமிழ் மன்றத்துல இந்த குளோபல் இன் ஹியூமன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைசேஷனோட நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் பண்ணினால எந்த பஸ்ல பண்ணினா ஏற்படாம இருக்கு, அதுலயே இருக்கு. நான் பார்த்தேன், டேட் தெரியல எனக்கு, கல்வெட்டுல தெரியல. தை 13 இங்கிலீஷ் 23 அது மாதிரி பண்ணிருக்கமே. 2007ஆம் ஆண்டு இந்த 2002ல இந்த ஆலயம் பிரிக்கப்பட்டு மக்கள் சிவனடியார்களுடைய ஒத்துழைப்போட எல்லா கல்லும் பிடிச்சு எடுத்து நம்பர் போட்டோம் கல்லுங்களுக்கு. அந்த மாறாம இருக்கணும்னு சொல்லிட்டு கல்லு போட்டு எல்லாத்தையும் அடுக்கணும். அப்போதான் அந்த பாம்புக்கள் நிறைய இருந்தது அந்த புதிருக்குள்ள. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம். ஓடினது ஓடி போச்சு. அப்படி அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் எடுக்க அதுங்களே மாறிடுச்சு. நம்ம எதுவும்
படிக்கக்கூடாது. அதை பகவானை வேண்டிக்கிட்டு சிவசிவா அப்பா எங்கன்னா அனுப்பிடுங்க, எங்கன்னா நீங்கள் போயிடுங்க, எவ்வளோ புதிர் இருக்குது, எவ்வளோ காடு இருக்குது, வேலி இருக்குது, அங்கே போயிடுங்க, உங்களுடைய குடித்தனை இங்கே தான் கொடுத்தோன்னு இருந்தீங்க, இப்போ குடியை மாற்றிக்குங்க, இது கோவில் கட்ட போகிறோம், நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், யாரையும் தீண்டக்கூடாது, யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு வேண்டுதல் வச்சு அவங்களுக்கெல்லாம் பால் பூஜை பண்ணோம். பால் மஞ்சள் அவங்க படுத்து இந்த கல்லுலெல்லாம் பூஜை பண்ணோம். நாங்கள் யாரும் இங்க 10 பேர் சபதி இருக்காங்க, யாருக்கும் இங்கதான் படுக்கணும், இங்கதான் கொட்டா கட்டி அவங்களும் இங்கதான் இருந்தாங்க, தங்கி வாழ்ந்தாங்க, எல்லாரும் தங்கி இருந்தாங்க. யாரையும் ஒண்ணும் பண்ணல. கூட தான் நானும் இருந்தேன். என் வீட்டுல கூட நான் போய் படுக்கல, அவங்க எல்லாம் பயந்தாங்க. சாமி அப்படி உங்க கூடவே நான் படுத்தேன். இரவு பனியிலையும் வெயிலையும் குளிர் காற்றுல இங்கதான் இருந்தோம். ஒரு சின்ன கொட்டா போட்டுக்கின்னு இங்கேயே இருந்து 3 வருடம் அந்த கோவில் கட்டி பிடிக்க நாளாச்சு. நிதி உதவிகளை எப்படி திரட்டினீங்க, என்ன பண்ணீங்க? பக்தர்கள், சிவனேய அன்பர்கள், சிவ தொண்டர்கள், பெரிய பெரிய. இவ்வாறு மேல் அடையார் பகுதியில் இந்த சப்தவிட ஸ்தலங்கள் இருக்க, இதன் தொடர்ச்சியாக கீழ் அடையார் பகுதி வரை நீள்கிறது. இதை வரும் காணொலியில் காண்போம். இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி.